यत्र यत्र चतुर्वक्त्र श्रीमद् भागवतम भवेत गच्छामि तत्र तत्राहम गौर्यथा सुतवत्सला. இந்த பகவானே சாதிக்கிறார், எங்கெங்கு யாரெல்லாம் பாகவத கதையை சொல்லுகிறார்களோ ஸ்ரீமத் பாகவதம் பவேத் கச்சாமி தத்ர தத்ராஹம், அந்தந்த இடத்தை நோக்கி நான் செல்லுகிறேன். எதை போலே? கௌரியதா சுதவத்சலா. ஒரு கண்ணுக்குட்டி முன்னாடி போச்சுன்னா அதன் இடத்துல இருக்கிற ஆசையினால பசுமாடு பின்தொடர்ந்து போகும் இல்லையோ, அத போலே பாகவதத்தை சொல்லுபவன் கன்று, கண்ணன் தாய்ப்பசு. யாரெல்லாம் பாகவதத்தை சொல்லுகிறார்களோ அவர்களை கன்றுக்குட்டியாக கொண்டு கண்ணன் அவர்களை பின்தொடர்ந்து செல்லுகிறான். அவ்வளவு வைபவம் படைத்தது பாகவத கதை. இந்த கதையை சுகாச்சாரியர் பரீட்சிக்கு உபதேசிக்கிறார். அதற்கு முன்பாக வேதவியாசர் தான் இத்தை எழுதினார். மகாபாரதம் எழுதிய வேதவியாசர், பெருமான் விஷ்ணுவனுடைய அவதாரமான வேதவியாசர். அவர் பண்ணின உபகாரம்தான் பாகவத கதை. இந்த கதை வேறல்ல, கண்ணனே வேறல்லர். அது எப்படிங்கிறதை இப்ப நாம பார்க்க போற அத்தியாயம் சொல்லுகிறது. பாத்ம புராணத்திலே 3வது அத்தியாயம். கதை கேட்கச்சே மட்டும் நன்னா கொட்டி கொண்டு நீங்கள் கேட்க வேண்டும். குழந்தை தூங்க போறச்சே கதை கேட்கும். கதை சொல்லிட்டே இருப்போம், அப்படின்னு கேட்கும். கடைசியில் தூக்கம் வந்துட்டு தூங்கி போடும். அப்படின்னா கதையை நிறுத்தி விடலான்னு அர்த்தம். அதை போல நீங்களும் எங்க விட்டோங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையோ. கீதை பார்க்கச்சே அந்தந்த ஸ்லோகம் வேறே, ஆனா இதுல கதை தொடர்ச்சி. அதனால நேற்றைய கதையை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். பக்தி இளமையோடு இருக்கிறாள், ஞான வைராக்கியம் முதுமையிலே துன்பப்படுகிறார்கள். நாரதர் அதை எழுப்பணும். என்ன பண்ணுன்னு தெரியல, ஆகாசவாணி நல்ல காரியம் பண்ணுன்னு சொல்லித்து எது நல்ல காரியம்னு தெரியல. சனத்குமாராதிகள் வர பாகவதத்தை பாடுவதே நல்ல காரியம் என்று சொன்னார்கள். அதை நான் எங்க செய்யணும் என்று அவர்களையே நாரதர் கேட்கிறார். பார்ப்போம். ஞான யஜ்ஞம் கரிஷ்யாமி சுகசாஸ்திர கதோஜ்வலம் பக்தி ஞான விராகாணாம் ஸ்தாபனார்த்தம் பிரயத்னதா குத்திர காரியோ மயா யஜ்ஞா ஸ்தலம் தத் வாச்சியதாமிக மகிமா சுகசாஸ்திரஸ்ய வக்தவ்யோ வேதபாரகைஹி. நீ சொன்ன ஞான யஜ்ஞத்தை செய்கிறேன். எத்தனையோ யஜ்ஞம், நிறைய நெய் பால் தயிர் இதெல்லாத்தையும் கொண்டு யஜ்ஞம் பண்ணலாம். க்ஷேத்ராட்டனம் போறதே ஒரு யஜ்ஞம், தீர்த்தங்கள்ல தீர்த்தம் ஆடுறது யஜ்ஞம். இப்படி ஓரோரு விதத்துல வேதாத்தியனம் பண்றது யஜ்ஞம், வேதத்தின் பொருளை அனுசந்தானம் பண்றது யஜ்ஞம். இதெல்லாத்தையும் காட்டிலும் ஞான யஜ்ஞம், சப்தங்கள், வேத சப்தங்கள், அதை போல புராணங்களின் சப்தங்கள், இது சிறந்தது. அதிலும் பெருமானுடைய கதையை சொல்றதற்கே அனைத்திலும் சிறந்தது. அந்த ஞான யஜ்ஞத்தை செய்கிறேன். குத்திர காரியோ மயா யஜ்ஞா, எவ்விடத்தில் நான் இந்த யஜ்ஞத்தை செய்ய வேண்டும் என்று நாரதர் கேட்கிறார். அப்ப குமாரர்கள் பதில் சொல்றார்கள். ஸ்ருணு நாரத வக்ஷ்யாமஹ வினம்ராய விவேகினே கங்காத்வார சமீபேது தடம் ஆனந்த நாமகம். கங்காத்வார சமீபம், கங்கை கரையில் அருகில் ஆனந்தவனம் என்கிற ஒரு வனம் உள்ளது. அங்கு செல்ல வேண்டும். வனம் ரொம்ப அழகா இருக்கும். சலசலத்து நீர் ஓடுகிறது, ஆகாசம் தெளிந்திருக்கிறது, குளிர்ந்த காற்று வீசுகிறது, அனைத்து மரங்களும் பூத்து குலுங்குகின்றன, பூங்கொத்துகளிலே வண்டுகள் படுத்துறங்குகின்றன. இப்படி இருக்கக்கூடிய வனம். அப்படின்னா பகவத்கதையை அனுபவிக்கிறதுக்கு நல்ல இடமும் முக்கியம். அதுக்குத்தான் பெருமாள் ரூம்ல உட்காந்துப்போம், பூஜை ரூம்ல உட்காந்துப்போம்னு சொல்றோமோ இல்லையோ. ஏன் எங்க வேணா உட்காந்துக்கலாம். எங்க உட்கார்ந்தாலும் பெருமாள் நினைப்பு வரவேண்டாமான்னா நாம் இன்னும் அந்த அளவுக்கு ஒசரல, நாம் இருக்கிறது கீழே இருக்கும். அப்படின்னா அவரை நேர பார்த்துண்டா தான் நமக்கு நடக்கும். நாரதருக்கே உயர்ந்த இடத்துக்கு போன்னு குமாரர்கள்லாம் சொல்லியிருந்தாள்னா நாம் அதை போல இடத்துக்கு போக வேண்டாமா? அதனாலதான் கோவிலுக்கு போறதுன்னு வச்சுட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம வீட்டிலேருந்தே பெருமாளை சேவிச்சு விடலாம், பண்ணிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் கோவில்னு ஏன் வைக்கிறோம்? அதற்குரிய ஆம்பியன்ஸ் இருக்கணும் இல்லையோ, அதற்குரிய சூழ்நிலை இருக்க வேண்டும். மேலும் எத்தனை ஆச்சாரியர்கள் அங்க போய் சேவிச்சிருப்பா. அப்ப அவர்களுடைய அனுகிரகம்லாம் அங்க இருக்கும். எத்தனை ஆழ்வார்கள், எத்தனை பாகவதர்கள், பக்தர்கள். அப்ப இவா இத்தனை பேருடைய அனுகிரகம், இவா இத்தனை பேருடைய கருணை அந்த கோவில்ல சுத்தின்றே இருக்கும் இல்லையோ. அதுக்காகத்தான் அங்கு சென்று பெருமான வணங்குகிறோம். அத போல ஒரு இடத்தை சொல்லிட்டார். அபூர்வ ரசரூபாச்ச கதா தத்ர பவிஷ்யதி புரஸ்தம் நிர்பலஞ்சைவ ஜராஜீர்ண கலேவரம் தத்வயஞ்ச புரஸ்கிருத்ய பக்தி தத்ராகமிஷ்யதி யத்ர பாகவதி வார்த்தா தத்ர பக்தியாதிகம் விரஜேத்
கதாசப்தம் சமாகர்ணிய தத்ரிகம் தருணாயதே. பிரம்மாவனுடைய 4 பிள்ளைகளும் சொல்றா, நீர் ஆனந்தவனத்தில் போய் சொல்ல ஆரம்பியும். பல பேர் அங்க வரப்போறா. நீர் நல்ல கதையை சொல்லணும்னு ஆரம்பிச்சுட்டீர்னா அது உம்மோட மட்டும் நிற்காது, அது பல பேரை சென்று கிட்டும். நாம பல பேரை அடையணுங்கிற முயற்சி எடுக்கவே வேண்டாம். நல்லது நடக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோட, கல்யாணமா நடக்கணுங்கிற எண்ணத்தோட பகவத் கதையை சொல்ல ஆரம்பிச்சுட்டோம்னா தானே பல பேர் அதுக்கு சேர்ந்து கொண்டே இருப்பார்கள். அதை நாம சாதித்தோங்கிற எண்ணமும் கூடாது, நாம் அவர்களை திருத்துகிறோங்கிற எண்ணமும் கூடாது. இது எதுக்கு உங்க இடத்துல சொல்லுகிறேன்னா, நீங்க ஒத்தொத்தருமே பகவத் கதையை முடிஞ்ச அளவுக்கு மற்ற பேரிடத்துல பேசணும். ஏதோ உபன்யாசகர் சொற்பொழிவாளர்னு ஒருத்தர் தான் பேசுவார், அவர் தெரிஞ்சவர், படபடபடான்னு பேச தெரிஞ்சவர், நாமெல்லாம் பேசாம இருக்கோமா? இதெல்லாம் தப்பான எண்ணம். இதல்ல, ஒத்தொத்தரும் பெருமானுடைய கதையை பேச வேண்டும். நாம் நாப்படைத்த பயனே அதுதான், காது படைத்த பயனே அதுதான். அப்ப பேச ஆரம்பிச்சுட்டோம்னா எனக்கு ஒண்ணு பேச்சு வன்மை இருக்குன்னு நீங்க கவலையப்பட வேண்டாம். வன்மை பகவானிடத்தில் உள்ளது. நம்ம இடத்துல பக்தி வன்மை இருந்தால் போதும், பேச்சு வன்மை இருக்க வேண்டிய தேவையில்லை. உயர்ந்த குலத்தில் பிறந்தேன், சிறந்த படிப்பாளி, பணக்காரன், அழகன், ஒன்னும் தேவையில்லை. பெருமானுடைய கதை அதை சொல்லும் இன்பத்துக்காக சொல்லணும் அப்படிங்கிற ஆசை யாரிடத்துல இருந்தாலும், அந்த விருப்பம் இருந்தாலே தன்னிடையே ஆயிரக்கணக்கானோர் சேர்ந்து போவார்கள். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றார். நீ சொல்ல ஆரம்பி, பல பேர் வந்து சேர போறார். யாருன்னு ஒரு சொல்லலை, ஆனா பல பேர் வந்து உட்கார்ந்துக்கு போறார்கள், கேட்க போகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த பக்தி தம் பிள்ளைகளை கூட்டின்னு அங்க வந்துருவள். அவர் நாரதர் ஆச்சரியப்பட்டார். இந்த பிள்ளைகளை எழுப்புறேன் ஒன்னும் அசையவே இல்லை, இவர்கள் எங்க கூட்டின்னு வருதுன்னா, நான் சொன்னதை நீர் செய்யும், தானே பக்தி அவர்களை கூட்டி கொண்டு வருகிறார்கள் இல்லையா, பாரும், புறப்படும் என்று குமாரர்கள் சொல்ல நாரதர் புறப்பட்டார். ஏவமுக்த்வா குமாராஸ்தே நாரதேன சமந்ததா கங்கா தடம் சமாஜக்முஹு கதாபானாய சத்வராக யதா யாதாஸ்தடந்தேது ததா கோலாஹலோப்யபூத். இவர்கள் தாங்கள் தான் நினைச்சிருந்து அங்க போய் சேர்றார்கள். நாரதர் முன்னாடி நடக்க நடக்க எப்படியோ பக்தி தம் பிள்ளைகளை தேத்தி கூட்டுன்னு வந்துட்டா. அப்படியே தள்ளாடித்தான் நடக்கிறா. ஆனா குமாரர்கள் முன்னாடியே சொல்லிட்டா, நீர் பாகவதம் முடிக்கச்சே இந்த 2 பேருக்கு இளம திரும்பிடும் விட்டார். நாரதருக்கு ஆச்சரியம். சரி பண்ணித்தான் பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக கிளம்பி விட்டார். நம்பிக்கை மெதுமெதுவா வருகிறது. இவர் போய் கங்கை கரைக்கு சேர்றாரா? ஏற்கனவே மண்டபம், தோரணம், கோலாகலம், ஆளு கூட்டம் எல்லாம் சேர்ந்துருக்கு. ஆச்சரியமா போச்சு நாரதருக்கு. நம்ம ஒருத்தருக்கும் போஸ்டரே அடிக்கலையே, நம்ம ஒன்றும் பத்திரிகையை கொடுக்கலையேன்னா, இது போஸ்டர் அடிக்க வேண்டாம், பத்திரிகை அடிக்க வேண்டாம், நல்லதுன்னு சொன்னா தானே பகவான் அனைவருக்கும் புரிய வைக்கிறான். ஒரு இடத்துல நல்லது நடந்துட்டே இருந்ததுன்னா மெதுமெதுவே அனைவரும் அங்கு வருவார்கள். புஷ்பத்துல தேன் இருக்கு. அது என்ன போஸ்டர் அடிச்சா வண்டுகள் எல்லாத்தையும் எங்கிட்ட வான்னு சொல்றது? சொல்லவே வேண்டாம். புஷ்பத்துல தேன் இருக்குன்னா வண்டுகள் தானே வரும். நாரதரிடத்துல விஷயம் இருக்குன்னா சான்றோர்கள் தானே வருகிறார்கள். நம்ம இடத்துல நல்ல விஷயம் இருந்தது, தானே பல பேர் வருவா. அதுக்குன்னு நம்ம கிட்ட இருக்கவே நம்ம தேடி வரான்னு நினைச்சு கூடாது. நம்ம கிட்ட இருக்கிறதுனால இல்லை, விஷயத்தினுடைய ஏற்றத்தினாலே. அது கண்ணனை பற்றிய விஷயமா இருந்தா தானே பல பேர் வரத்தானே போறா. ஒரே கோலாகலமா இருக்கு, விழா கோலம் பூண்டிருக்கு கங்கை கரை. யாரெல்லாம் அங்க வந்திருக்கா பாருங்க. புருகுஹு வசிஷ்டஹ சவனச்ச கௌதமஹ மேதா அதிதிஹி தேவலஹ தேவராத்தவ் ராமஸ்ததா காதிசுதச்ச சாகலஹ மிருகண்டு புத்திரஹ அத்ரிஜ பிப்பலாதாக. புருகு மகரிஷி, வசிஷ்டர், சவனர், கௌதமர், மேதா, அதிதி, தேவலர், தேவராத்தர், இனிமே மிச்சமேல ஹூஸ் ஹூ அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, எல்லா பர்சனாலிட்டிஸ் இந்த உலகத்துல ரிஷிகள் பெரியோர்கள் ஆறுண்டோ அனைவரும் அந்த இடத்துல முற்கூட்டி கூடியிருக்கா. இப்ப நமக்கு சந்தேகம் வரும், ஓ அவளுக்கெல்லாம் பாகவதம் தெரியாதா? இனிமே தான் நாரதர் இடத்துல கேட்க போறாருன்னா, அனைவரும் அனைத்தும் அறிந்தவர்கள். ஆனா எத்தனை தரம் அறிந்திருந்தாலும் பகவத் கதை பேச பேச அனுபவிக்க திரும்ப திரும்ப ஆழ்வார் சாதிக்கிறார். மேலை தொண்டுகளித்து அந்திதொரும் சொல்லு பெற்றேன் உண்டுகளித்தேர் கும்பரேன் கூரை. மேலை தொண்டுகளி தந்திதொரும் சொல்லு பெற்றேன். ஆனந்தம் ஏறது, அந்த ஆனந்தத்தை ரிஷியோட பகிர்ந்துக்கணுங்கிற ஆசை. அதுக்குத்தான் எல்லாரும் வந்தார்கள். யோகேஸ்வரவ் வியாச பராசரவுச்ச, வியாசர் வந்துட்டார், பராசரர் வந்துட்டார், சாயாசுகர் வந்துட்டார். இப்படி முனிகணங்கள் எல்லாரும் கூடினார்கள். முனிவர்